ஓகே. இதான் இந்த கடை போல இருக்கு. ஓகே கேட்போம். கடைக்காரண்ணா, உங்களுக்கு அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி தெரியுமா? புடிச்சிட்டா லா ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் வந்து இந்த காலத்துல எல்லாமே போச்சிங் பண்றாங்க, ஹண்டிங் பண்றாங்க. உங்களோட டஸ்க்கு, ஸ்கின்னு எல்லாத்தையும் விட்டு கமர்ஷியல் யூஸ்க்கு பயன்படுத்தி நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. அவங்கள எல்லாமே கேப்சர் பண்றதுக்கு தான் கண்டுபிடிச்சு அங்க கேப்சர் பண்றதுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சி உருவாக்கியிருக்காங்க. அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி இங்க தான் எங்கேயோ இருக்கு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அட்ரஸ் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ? என்னம்மா நீங்க புதுசு புதுசா சொல்றீங்க? டிடெக்டிவ் ஏஜென்சி அதுவும் அனிமல்ஸ்க்கா? என்னம்மா நீங்க இப்படி சொன்னா எப்படிம்மா தெரியும்? என்னது இப்படி சொன்னா எப்படி தெரியுமா? என்னன்னா நியூஸ்ல போட்டாங்களே. அட போமா, நியூஸ்லாம் நம்ம பார்க்கல. கடை எப்பவுமே கடையில தான் இருப்போம் 24 மணி நேரமும். என்னது 24 மணி நேரமும் கடையில இருப்பீங்களா? ஓ மை காட். சரி, இங்க யாருமே தெரிஞ்ச மாதிரி தெரியல. சரி ஓகே, நான் நம்ம சண்டிகாமா இங்க வாங்க சட்டை. ஆமா, இவங்க யாரு? பாட்டி, உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்க? ஆம், நானா நானா என் பேரு சுவர்ண மகேஸ்வரி. இவ என்ற புள்ள ஃபியாரா. அது சரி, நீங்க என்ன சொன்னீங்க? டிடெக்டிவ் ஏஜென்சி அனிமல் என்னது? அனிமல்ஸ் பாதுகாக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டடா அது. அதுக்கு அந்த என்னமோ நடுல ஒரு ரோடு வந்து 2 ஸ்ட்ரீட் அடுப்பாக்க அதுக்கு சைட்ல இருக்கவங்க அடப்பட்டி தான் தேடிதுக்கே. அட ஆமா, எப்படிமா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஓகே, அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டா? அட ஆமாம்மா, அட்ரஸ் ஏ டு இசட் எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன் சிட்ட கேளுங்க. இங்க கொஞ்சம் தூரம் போங்க. அதுக்கப்புறம் நீங்க தேடுறீங்க இல்லையா? அடாமா, ஒரு நடுல ரோடு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டை 2 ஸ்ட்ரீட்டா பிரிக்குது. அந்த ரோடு நீங்க போயிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா மட்டும் இல்ல, நீங்க தேடுறீங்கல்ல டிடெக்டிவ் அமித்ஷா, அவரும் அங்கத்தான் இருப்பாரு. புரிஞ்சுதுமா, ரொம்ப தேங்க்யூமா. அண்ணா, நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, இந்த பாட்டி சொல்ற க்ளூஸ் பயன்படுத்தி நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி பில்டிங்கை கண்டுபிடிச்சு நம்ம டிடெக்டிவ் அமித்ஷாவை மீட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம போலாம்னா? சைலபுட்டி ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் அன்யூஷுவல் டெத் நடக்குது. இது எப்படி பாசிபிளாக இருக்குன்னு என்னால் சுத்தமாக நம்ப முடியல. மகாபரா ஃபாரஸ்ட் உள்ள கேஸை நம்ம எப்படியோ சால்வ் பண்ணியாச்சு. பட் ஆனால் இப்போ வந்து இன்னும் 2 கேசஸ் பெண்டிங் இருக்குது. சோம்னம் ஃபாரஸ்ட் கேஸ் அஸ் வெல் அஸ் வந்து சைலபுட்டி ஃபாரஸ்ட் கேஸ். சைலபுட்டி ஃபாரஸ்ட் கேஸு நம்ம டிடெக்டிவ் சாரே எதுவும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சோம்னம் ஃபாரஸ்ட் கேஸை நம்ம சும்மா விடக்கூடாது. இது ரொம்ப ட்ரிக்கியான கேஸ் தெரியுமா? சாருக்கு மட்டும் சார் வந்து அவ்வளோ ஈஸியான கேஸ், அதாவது சைலபுட்டி ஃபாரஸ்ட் கேஸை எடுத்து சோம்னம் ஃபாரஸ்ட் கேஸ் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் வித் எவர்கிரீன் லீவ்ஸ் கெட்டிங் ட்ரைட். அப்படின்னா எவர்கிரீன் லீவ்ஸ் எல்லாமே ட்ரை ஆகுது. இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சோம்னம் ஃபாரஸ்ட்டோட லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடணும். லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடணும். அப்போ அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணணும். ஓகேவா? டீப்பாக அனாலிசிஸ் எடுக்கணும் அதை பற்றி. ஓகே, அது மட்டும் இல்லை, சோம்னம் ஃபாரஸ்ட் பற்றி நிறைய ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் நிறைய எடுக்கணும். அதோட சாயில், ஒருவேளை சாயில் ஃபர்டிலிட்டி இல்லாமல் கூட இதுவாக இருக்கலாம். ஆனால் ஏன் சாயில் ஃபர்டிலிட்டி இல்லாமல் இருக்குன்னு தெரில. எனிவேஸ், அந்த கேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விதமாக நம்ம 3 அசிஸ்டன்ஸும் போக போகிறோம். ஸோ சில போலீஸையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம் சேஃப்டிக்கு. என்ன, நம்ம டிடெக்டிவ் சாரோட ஃபோனில் ரிங் அடிக்குது. ஓ மை காட், யாரோட்ட இங்கே கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கூட்டின்னு வர நீங்கள் 2 பேருமே இன்னும் ஆழமாக யோசிச்சு வைக்கிறீங்க. உங்களோட பேப்பர் பிளானில் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் சைலபுட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பேசுங்க சார். ரேகா அசிஸ்டண்ட், நான் இங்கே வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா? ஓகே, அனாலிசிஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? ஓகே, என்ன விஷயம்? சாரி சார், அது வந்துட்டு உங்களோட உங்கள் கேஸ் இருக்கிற சைலபுட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. எதுவும் முக்கியமான விஷயமா இருக்கும். அர்ஜென்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக இருந்தா நீங்கள் பேசுங்க சார். ஓ, இதுதான் அந்த விஷயமா? ஓகே, ஃபோனை கொடுங்க, நான் பேசுகிறேன். ஐயோ யா ப்ளீஸ்
ஐயோ! டிடெக்டிவ் ஐயா, அமித் ஐயா, அமித்ஷா ஐயா, என்னய்யா நீங்க? மாசா பேர் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் வாங்கய்யா. எங்க இப்ப இன்னிக்கும் கூட ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து என்னன்னே தெரியல. ஏதோ ஏதோ ஒரு காரண அப்படியே வந்துட்டு இறந்து போயிட்டார். என்னன்னே தெரியல. Oh my god, please don't feel panic. Come on, come on. Please be calm and yeah, cool yeah. I'm going to come. உன்னோட கேஸை நான் சால்வ் பண்ணலான்னு முடிவு எடுத்தேன். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் பிளான் எல்லாத்தோட உன்னோட ஃபாரஸ்ட்டுக்கு ஐ ஆம் கோயிங் டு ஜஸ்ட் கம். ஓகேவா? என்னோட பேருக்கு ஏற்ற மாதிரி மாசாக இந்த கேஸை நான் சால்வ் பண்ண தான் போகிறேன். ஓகேவா? ஸோ டோன்ட் கெட் tension. Okay, don't feel tense, don't feel panic, just be cool and calm and wait for this arrival of Amit Shah. Is it that clear? என்ன புரிஞ்சுடா? ஓகே சார். ஐயோ மாசா பேசிட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார். வச்சிடுறேன் சார். சார் ஆனால் உண்மையாகவே சொன்னேன் சார், உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மாசாக அப்படியே பேசிட்டீங்க சார். அடுத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் உங்களை பட்டி. நல்லா நீங்களும் தான் நல்லா பேசுங்க ரேக்கா. ஓகே, இப்போ நான் ஷெல்புட்ரி ஃபாரஸ்டோட கேஸுக்கு நான் போக போகிறேன். அந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிட்டு திரும்ப வர போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு 2 days அங்கே இருப்பேன். ஸோ ஓகே சாயா, ஆஸ் யூ சே ஐம் கோயிங் டு ஸ்டே ஓவர் 2 days. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ண போடுறேன். ஒரு பேண்ட் எடுத்துக்க போகிறேன். ஒரு பேண்ட் ஆல்ரெடி நான் பேக் பண்ணி வச்சோம். இப்போ அழகாக இது எடுத்தோம். இதுக்குள்ள ஷோகேஸ்குள்ளே வச்சிடலாம். வச்சாச்சு. ஓகே, எனக்கு தேவையான பில்லோஸ், பெட்ஷீட்ஸ் கூட எடுக்கலாம். அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அங்கே போய் டென்ட் போடணும். அதுக்கு அந்த டென்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் கூட எடுத்துன்னு போகணும். அங்கே போய் டென்ட் போட்டு அழகாக நான் ஸ்டே பண்ணிக்க போகிறேன். அசிஸ்டன்ஸ் அண்ட் ரெடி. ஸோ அதனால் நான் இப்போ கிளம்ப போடுறேன். அண்ட் வணக்கம் சார், அமித்ஷா சார், வணக்கம். ஓகே சோனு, என்ன பொகை பொங்கல் உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், செலிப்ரேட் பண்ணியாச்சு சார். ஓகே ஃபைன். ஸோ ஓகே, இன்னைக்கு நான் வந்து 2 days வந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட் போக போகிறேன். கேஸ் சால்வ் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் வருவேன். ஸோ இன்கேஸ் யாராவது மீட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லி வைக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு 2 days கழிச்சு வாங்கன்னு. இல்லாட்டி அந்த கேஸ் அர்ஜென்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக இருந்துச்சுன்னா என்ன நான் வந்துட்டு அப்போ வந்துடுவேன். ஓகேவா? பாய் சார், போயிட்டு வாங்க சார். நான் அது வரைக்கும் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை பார்த்துக்குறேன் சார். ஓகே சோமு, உன்னை நம்பிட்டா நான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் போய் மாதம் அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு வர போகிறேன். டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு ஏதோ ஆட்டோ இருக்கு. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவ் ஏஜென்சி இங்கே இருக்கலாம். ஓகே, இதுதான் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். அண்ணா நீங்கள் யார்? நானா? நான் வந்து டிடெக்டிவ் ஏஜென்சியோட செக்யூரிட்டி கார்டு. அவங்களுக்கு என்னம்மா வேணும்? அந்த டிடெக்டிவை மீட் பண்ணுமா? ஓகே, ஆமாம், நான் டிடெக்டிவ் மீட் பண்ணும். ஆமாம், இது அந்த அனிமல்ஸ் ப்ரொடெக்டிவ்க்கான டிடெக்டிவ் ஏஜென்சி தானே? ஆமாம்மா, இது அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய டிடெக்டிவ் ஏஜென்சி. ஓகே, உங்களுக்கு டிடெக்டிவ் மீட் பண்ணுமா? டிடெக்டிவ் அமித்ஷா? இப்படி நான் கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம் ஆமாம்மா. ஆக்சுவலி வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கேஸ் சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு குட்டி ஃபாரஸ்ட் வரைக்கும் போயிருக்காரு. அது வந்துட்டு கொஞ்சம் தூரமானது. அதனால் செல்வி ரயில்வே எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயினை கடந்தாதான் அந்த ஃபாரஸ்ட்கே போக முடியும். என்னென்ன சொல்கிறீங்க? ஓ மை காட், அப்போ அந்த டிடெக்டிவ் இங்கே இல்லையா? அப்போ ஆமாம்மா, முன்னாடி வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் நிமிஷம் முன்னாடியே போயினாரே. ஐயோ கடவுளே, என்னடா அது? என்னது இது? கொஞ்சம் நிமிஷம் முன்னாடி வந்துருந்தா டிடெக்டிவ் பிடிச்சிருக்கலாமே. ஓ மை காட், அவர் வேறு போயிட்டாரா? கடவுள், இங்கே பாருங்கண்ணா, இந்த டிடெக்டிவ் வந்துட்டு எங்கேயோ போயிட்டாரா? என்னென்னமோ பாட்டு. என்னோட டிடெக்டிவ் எங்கேயோ போயிட்டாரா? எங்கம்மா போனார்? அதாங்கண்ணா, அந்த சைல்ட்ஹுட் ஃபாரஸ்ட் ரிசர்வில் ஒரு கேஸ் கிடக்கான். அதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்களாம். சென்னை ரயில்வே ஸ்டேஷன் போனான்னா அப்படி அவரை கண்டுபிடிக்க முடியுமா? இந்நேரம் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் வந்துட்டு அவர்களுக்குள்ளே போயிருப்பாரோங்கிற டவுட் தான் இப்போ இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்று இல்லை. வாங்க, நான் சீக்கிரம் போனேன். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிம்மா, உள்ளே ஏறு.
கேஸ் சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மீட்டிங் வருது. மை காட் மம்மி, பிட்டியை வந்துட்டு உங்களோட சிஸ்டர் வீட்டு வந்துட்டு அவன் மட்டும் தனியாக இருப்பா. அது மட்டும் இல்லை, அவர் என் மேலே ரொம்ப கோவமாகவே இருக்காளே. நியூ ப்ராப்ளம் பிட்டி ஸ்டிப்பி. அவளுக்கு என்ன காரணம் இல்லாமல் என் விட்டு இருந்திருக்கோம், உடம்பு சரியில்லை. ஸோ நல்ல அவளை வந்துட்டு என்னோட சிஸ்டர் வீட்டில் விட்டு இருந்திருக்கோம். தமிழ் மேம், நம்ம 2 பேருமே சேர்ந்து ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சு. மற்ற டீச்சர்ஸ் கூட்டின்னு ட்ரிப் போயிருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பொங்கல் வந்துட்டு எல்லா டீச்சர்ஸும் கூட்டிட்டு எல்லாருமே சேர்ந்து ட்ரிப் போயிருக்கலாம். ஓகே. மை காட் மம்மி, ட்ரெயின் ஒன்று சட்டம் கேட்குது. இட் மீன்ஸ் ட்ரெயின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ஸ்டிப்பி, ட்ரெயின் வந்துச்சு. அப்போது ஸ்டிப்பி எல்லாத்தையும் ரெடியாக இருக்கிற ஓகேவா? மீட்டு ரெடியாக இருங்க, பஸ் ட்ரெயின் வந்துச்சு. ஆவட்டி டான்ஸ்வட்டி எடுத்து ரெடியாக இருங்க. ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கிறது. ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கிறது. கவனத்துக்கு ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கிறது. ட்ரெயின் என்னை கவனத்துக்கு ட்ரெயின் வந்து விட்டது. ட்ரெயின் என்னை கவனத்துக்கு ட்ரெயின் வந்து விட்டது. ட்ரெயின் என்னை கவனத்துக்கு ட்ரெயின் வந்து விட்டது. அட அத்தா, ட்ரெயின் வந்துச்சு போல இருக்கண்ணா. ட்ரெயின் வந்துடுச்சியா? ஓகே பாட்டி. உங்கள் பயணம் சுகமாக அமைய வாழ்த்துக்கள். இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போல இருக்கே. வந்துட்டோம். டிடெக்டிவ் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. கூப்பிடுவோம். யார் டிடெக்டிவ்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. என்ன 5 பேர் இருக்காங்க. இந்த யார் டிடெக்டிவ்? ஒரு டிடெக்டிவ் ஆல்ரெடி போயிட்டா ஓகே கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ, இவர் பார்க்க டிடெக்டிவ் மாதிரி தான் இருக்குது. இவரே அதுவா அவராக இருக்குமோ கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் தான் டிடெக்டிவா? அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அனிமல்ஸ்க்காக நடத்தப்படுது. ஓ, அந்த டிடெக்டிவா நீங்கள்? எஸ், ஐம் த ஒன்.